வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஷால் நடிப்புல ஹரியோட இயக்கத்துல வெளியாயிருக்கிற ரத்னம் படத்தோட விமர்சனம். பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனி, யோகி பாபு, முரளி சர்மா இப்படி பல பேர் முக்கியமான வேடங்களை நடிச்ச இந்த படத்துக்கு இசையமைச்சது தேவி ஸ்ரீ பிரசாத். உலகத்துல பல ஆக்ஷன் ஜான்ரா படங்கள் உண்டு. இந்த போலீஸ் ஆக்ஷன், மிலிட்ரி இல்ல சைஃபை ஆக்ஷன் இப்படி. இதுல நம்ம ஊர் அதுவும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் படங்களுக்கே உரித்தான ஒரு ஜான்ரா தான் ரவுடி ஆக்ஷன் ஃபிலிம். கடந்த 20-30 வருஷங்களா வருஷா வருஷம் ஒரு 4-5 படங்களாவது இந்த ஜான்ரால வந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒரு சின்ன ரிவெஞ்ச் எலிமெண்ட்டையும் கலந்து எடுத்த படம் தான் ரத்னம். கதைன்னு பார்த்தீங்கன்னா, விஷால் நடித்த ரத்னம் பாத்திரம் சின்ன வயசுலயே கொலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் எம்எல்ஏயான சமுத்திரக்கனிக்கு வலது கையா இருக்கிற மாதிரியான ஒரு ரவுடி. ஆனால் காசுக்காக இல்லாமல் கொள்கைக்காக கொலை செய்கிற மாதிரி அவரே சொல்லிப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஜனனிய சில ரவுடிங்க கொலை செய்ய துரத்துறாங்க. அப்போ அங்க அகஸ்மாத்தா இருக்கிற ரத்னம் உள்ள பூந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஏதோ ஒரு நில தகராறு காரணமா ஆந்திராவில் இருக்கிற ஒரு பெரிய அரசியல் செல்வாக்குள்ள ரவுடி கும்பல் செய்யற வேலை தான் இதுன்னு தெரிஞ்சு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ விஷால் அவரே களத்துல இறங்குறாரு. திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஜனனிக்காக ரத்னம் ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு, ரத்னத்தோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சில முடிச்சுக்களுக்கு விடை சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரவுடி ஜான்ரான்னு நான் முன்னாடி சொன்னதுமே உங்கள பல பேருக்கு இந்த பல ரவுடி கதைகள் நீங்க பார்த்தது ஞாபகத்துக்கு வந்திருக்கும். மோஸ்ட்லி அதே மாதிரி ஒரு ஸ்டோரி ஆர்க்ல ஹரியோட பல படங்கள் வந்திருக்கு. அதுல 10ஓடு 11 இருக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் தான் இந்த படமும். புதுசா எதுவுமே கிடையாது. படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான். 2 1/2 மணி நேரத்துக்கு ஓடுற படத்துல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு சண்டை காட்சிகள் தான் இருக்கும். எல்லாமே நாம பார்த்து பழக்கப்பட்ட அதே ரவுடி ஸ்டைல் ஆக்ஷன் தான். அரிவாள் வெட்டு, இந்த மஹிந்திரா எஸ்யூவி அப்படியே அந்தரத்துல பறக்கிறது, ஹீரோ வந்து 20, 25 பேரை ஒரு 5 நிமிஷத்துக்கும் வெட்டி சாய்க்கிறது, இப்படின்னு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபார்முலா படி இந்த ரவுடி, அரசியல்வாதி, அவங்களுக்கு அடிமையா இருக்கிற மாதிரியான கரப்டான ஒரு போலீஸு, ரவுடி கும்பல்ட்டேருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றணும்னா இன்னொரு ரவுடியால தான் முடியும் அப்படிங்கிற மைய கருத்து இதை சுற்றி தான் மொத்த படமே இருக்கும். இதுலேயும் எந்த விதமான புதுமையும் இல்லை. விஷாலோட பேக் ஸ்டோரி மற்றும் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கிற உறவில் ஏதோ வித்தியாசமாக ஒரு முயற்சி செய்கிறேன்னு டைரக்டர் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அது அந்த அளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் பண்ணல. அந்த ஆங்கிள்ஸில் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு அந்த 2 கேரக்டர்ஸ்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் அவர் யோசிச்சு எழுதியிருந்தா காட்சிகள் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கலாம். ஒரு வித்தியாசம் கூட இருந்திருக்கும் படத்துல. ஆனா இந்த விஷயத்துல டைரக்டர் ஹரி வந்து கோட்ட விட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்த பார்த்தா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். மத்தபடி சண்டை காட்சிகள், அத படமாக்கப்பட்ட விதம், இந்த கோரியோகிராஃபி, கேமரா ஒர்க்கு எல்லாம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருந்தது. ஆனா, ஆஹா! ஓஹோன்னு சொல்ற மாதிரியோ, வித்தியாசமாவோ எதுவுமே இல்ல. குவான்டிட்டி தான் நெறையவே தவிர, குவாலிட்டி ரொம்ப சுமார் ரகம் தான். பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப காத கிழிக்கிற மாரி தான் நெறைய இடங்கள்ல இருந்தது. ஆனா, கதையும் காட்சிகளும் ஒரே சீரியஸ் டோன்லயே இருந்ததுனால, இது தேவைப்பட்டதோ என்னவோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மத்தபடி ஒரு குத்துப்பாட்டு, ஒரு எமோஷனல் சாங்கு இது எல்லாமே ரொம்ப ஜெனரிக்கா, ரொம்ப சுமார் ரகத்துல தான் இருந்தது. விஷால் வந்து வழக்கம் போல நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் நடிப்பு கொஞ்சம் சுமார் ரகம் தான். மத்தபடி சமுத்திரக்கனி, முரளி சர்மா எல்லாரும் குடுத்த பாத்திரத்த கேஷுவலா நடிச்சு குடுத்துருக்காங்க. யோகி பாபு சம்மந்தப்பட்ட காமெடி சீன்ஸ்லாம் ஒண்ணும் பெருசா ஒர்க் அவுட்டும் ஆகவே இல்ல. சரி, அப்ப இந்த படத்த பார்க்கலாமா, வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆக்ஷன் படம் ஃபேனா? அல்லது இந்த விஷால், ஹரி அவங்களோட ஃபேனா? அப்போ வேணா போய் பாருங்க. ஆனா, இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தா மாரி ஒரு ஞாபகம் தான் உங்களுக்கு வரும். மத்தபடி என் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, பேசாம சில வாரங்கள் வெயிட் பண்ணி ஓடிடிலயே ஓடுனா பார்த்துக்கங்க. குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.